அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு தான்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். நாம ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு சூட்சும ரகசியங்கள் தெரிந்து நம்மளுடைய குடும்பத்தை நிம்மதியாகவும் நாம் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே உண்டு. அந்த விதத்தில் உங்களுக்கு நான் எனக்கு தெரிந்த ஒரு அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு தான் வரும். அந்த அதிர்ஷ்டத்தையே நம்மை சார்ந்த நமக்கு சார்ந்த ஒரு விஷயத்தில் நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால், அதிர்ஷ்டம் தானா வரணும் என்பதை விட நாம் அந்த அதிர்ஷ்டத்தை செயற்கையாக நம்ம செயல்படுத்த முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பா முடியும். இல்லை என்று சொன்னால் என்ன செய்யும், ஒருத்தர்கிட்ட இயற்கையாகவே பண வரவுக்கு உண்டான அதிர்ஷ்டங்கள் நம்மளிடம் இல்லை. நமக்கு என்ன சொன்னா முதுகுக்கு பின்னாடி மச்சம் இல்லை, மறைவிடத்துல மச்சம் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க மறைவிடத்துல மச்சம் இருந்தா லக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு என்ன சொன்னா மறைவிடத்தில் மச்சம் இருந்து யோகமாக இருக்கிறார்கள் என்பதை அந்த மறைவிடத்தில் மச்சம் இருக்கிறவர்களை கேட்டா தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம மச்ச சாஸ்திரத்துல நம்ம படிச்சிருக்கோம். முதுகுக்கு பின்னால் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இவர் போய் அந்த முதுகை பார்க்க முடியாது, முதுகு பின்னாடி பார்க்க முடியாது. மர்மஸ்தானத்தில் மச்சம் இருந்தால் பார்க்கலாம், ஆனால் வெளியே காட்ட முடியாது. இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தின் அறிகுறி தான். பெண்களின் இடது தொடையில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம், ஆண்களின் வலது தொடையில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம், ஆண்களின் வலது கையில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம். இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் உண்மைதான், வேலை செய்யும். ஆனால் கர்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த விதத்தில் இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு அற்புதமான விஷயம், உங்களை நீங்களே அதிர்ஷ்டசாலி ஆக்கி கொள்வது எப்படி, உங்களை நீங்களே அதிர்ஷ்டசாலி ஆக்கி கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு ரகசியம் தான். எல்லா மனிதருக்கும் தன்னுடைய பிறந்த தேதி தெரியும். பிறந்த தேதி 1 to 31 பிறந்திருப்பீங்க, அல்லது 31ஆம் தேதி ஏதோ ஒரு தேதியில பிறந்திருப்பீங்க. அது பிறவியன். அது பிறவியன். அதற்கடுத்து விதியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எல்லாத்தையும் கூட்டி ஒரு அப்ப பிறவி எண்ணும் விதி எண்ணும் நாம யாருமே யூஸ் பண்றதே இல்லை. ஏன்னா நீங்க உங்களுடைய எங்க போனீங்கன்னாலும் உங்களுடைய ஐடியில கூட பாருங்க, உங்களுடைய இதுல என்ன சொல்லலாம்னா ஆதார் கார்டு. இன்னைக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லாமல் நம்ம உலா வரவே முடியாது. டிரைவிங் லைசன்ஸ், இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன, நீங்க வேணா வாடகை வீட்டுல இருந்தா அட்ரஸ் மாறுமே தவிர உங்களுடைய ஆதார் இன்னும் மாறாது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மாறாது. ஏன்னா டேட் ஆஃப் பர்த் மாற்ற முடியாது. அப்ப இதை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம எங்கெங்கோ தேடி அலைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டுல நம்ம இருந்துட்டு தான் இருக்கோம். அப்ப நம்மளுடைய பிறந்த எண்ணையும் நம்மளுடைய விதி எண்ணையும் இயக்கி வெற்றி பெறும் ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, உங்களுடைய எதிரில் நிற்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் சால்வ் ஆகும். இப்படி இந்த நம்பர்கள் என்பது என்னன்னா, நம்ம பேர்ல பாருங்க, பெரும்பாலும் யாரும் தமிழ்ல எழுத்து போட மாட்டீங்க.
இங்கிலீஷில் தான் கையெழுத்து போடுவீங்க. எத்தனை சூரியன் இருக்கு, எத்தனை சந்திரன் இருக்கு, எத்தனை செவ்வாய் இருக்கு, இது இயற்கையாக அமைவது தான். இப்போ என் பேர்ல எல்லாம் வந்து என்ன சொன்னா 1ஆம் நம்பர் தான் அதிகமாக இருக்கும். 1ஆம் நம்பர் அதிகமாக இருக்கிற ஆளுமை பவர் அதிகமாக இருக்கும். கிட்டத்தில் நிறைய பேர் வரமாட்டான். சூரியன் வந்து 11 நம்பர்களோ என்னமோ இருக்குது. 11 1ஆம் நம்பர் இருக்கு. யார் ஓரத்துல வந்து உட்கார்ந்து பேசுவதற்கோ ஒரு நம்மளை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டான். அது அந்த மாதிரி அமைச்சாச்சு. இனிமே வந்து அதை மாத்திக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அப்ப உங்களுடைய பிறந்த தேதி பிளஸ் விதியன் இதை என்றே இணைங்க, ஒரு நம்பர் வரும். இப்ப ஒருவர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 9/1/1998 9/1/1998. அப்ப 9 என்பதை அவருடைய பிறந்த பிறவியன். 9/1/1998 அப்படிங்கும்போது 10 20 29 8 37 வந்துடுது. அப்ப 37 அப்படிங்கும்போது வந்து கூட்டு எண் வந்து 1. 9/1 காம்பினேஷன்ல உள்ள நபர். அப்ப 9/1 காம்பினேஷன் உள்ள நபர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் அதிர்ஷ்டசாலியாக வர வேண்டும், அதிர்ஷ்டம் அவருடைய பக்கத்தில் வர வேண்டும். அப்ப நீங்க வந்து அதை வந்து இயக்கணும். எந்த ஒரு பொருளையும் நீங்கள் இயக்காமல் வெற்றி பெறவே முடியாது. அப்ப 9 + 1 10 நான் எடுத்துக்கிட வேண்டியதான். 9ஓட 1 சேர்த்தா 91. இதுதான் இவருடைய அதிர்ஷ்ட நம்பர். ஏன்னா நீங்க 108 பாதத்துக்கு மேல போக முடியாது. 108க்கு மேல வந்து உங்களுடைய எந்த டேட் ஆஃப் பர்த்தை கூட்டினாலும் கடைசியில முடிவுரை என்பது என்ன சொல்லலாம்னா 2 டிஜிட்ல வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த 2 டிஜிட்ல வச்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னான்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும், நாம வந்து நல்ல ஒரு ஆதிபத்தியமுடைய நபராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ரூபாய் நோட்டுகள், நீங்க ரூபாய் நோட்டுகள் வந்து என்ன சொல்ல, உங்க பர்ஸ்ல வந்து அதிர்ஷ்டம் வரணும், நித்தமும் பணம் வரணும் என்று சொன்னால் கடைசி நம்பர், அந்த ரூபாய் நோட்டுகளில் வந்து கடைசி நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதுல 91 வர்ற மாதிரி தேடுங்க. இதுதான் உங்களுடைய உண்மையான கேரக்டராகவும் இருக்கும். உண்மையான கேரக்டர் என்ன சொன்னான்னா, அது வந்து 9/1/1991 கூட்டுத்தொகை, பிறவி எண் வந்து 9, விதி எண் வந்து என்ன சொன்னா 1. அப்ப 91. அப்ப 91 கூட்டினா 9 10 1. அப்ப எங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? இப்படி நச்சுன்னு நிற்கும். அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் இருப்பாங்க. இது உண்மைதான். இது எங்க வீட்டு டேட் ஆஃப் பர்த். சரியா? அப்படி நட்டுக்கத்தான் நிற்கும். அதுட்ட பேசும்போது மென்மையாக அழகாக ஒரு விஷயத்தை சொன்னால் கிரகிச்சு கரெக்ட் சரியாக நடக்கும். கொஞ்சம் ஏடாகூடமாக பேசினால் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த பிடிவாதத்தை வந்து வச்சுக்கிடும். அதனால இந்த மாதிரி உங்களுடைய பிறவியன் பிளஸ் விதி எண்ணை சேர்க்கும் போது ஒரு நம்பர் வரும். அதுவே உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர். அதுவே உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர். இப்ப புரிஞ்சிச்சா? உங்களுடைய பிறவி எண்ணும் விதி எண்ணும் சேர்த்தால் ஒரு டிஜிட் நம்பர் வரும், 2 டிஜிட்டா வரும். அந்த டிஜிட் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர். பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா, உங்களுடைய பர்ஸ்ல வந்து இப்ப 1ஆம் தேதி இந்த 91 அப்படிங்கிற காம்பினேஷனுக்கு 10 ரூபாய், 10 ஒரு சிங்கிள் ரூபாய்கள் 91 ஒரே 91 இருக்கலாம், 2 91 கூட இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து இருக்கணும். அப்ப அந்த 91 என்று சொல்லக்கூடிய நம்பரை 10 ரூபாய் 10 நோட்டுகளாக உங்களுடைய பர்ஸ்ல வைங்க. அது 1 ரூபாயில ஒன்று இருக்கலாம், 2 ரூபாயில ஒன்று இருக்கலாம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து 20 ரூபாயில ஒன்று இருக்கலாம், 50 ரூபாயில ஒன்று இருக்கலாம், 100 ரூபாயில ஒன்று இருக்கலாம், 500 ரூபாய், இது வரைக்கும் தான் இருக்குது. அப்படி வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலை வந்து வளரும். உங்களுடைய பிறவி என்னும் விதி என்னும் சேர்க்கும் போது
அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. ஏன்னா இது என்ன சொல்றேன்னா, தெரிஞ்ச பிறகு இப்படி ஒரு அதிர்ஷ்டம், ஏன்னா நாம பிறந்ததுதான் அதிர்ஷ்டம். இந்த உலகத்தில் நாம பிறந்தது, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் பிளஸ் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய விதி என்ன, இந்த ரெண்டு தான் நமக்கு தெரியும். இதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், இதை வச்சுதான் நம்மளுடைய கேரக்டர் இருக்கு என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமா என்று சொன்னால் மாற்றும். மாற்றும் என்பதை நமக்கு யார், நாம் யார், நம்மளுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது இந்த நம்பர்களிலே தெளிவாக தெரிந்துவிடும். அப்ப இந்த 1ஆம் நம்பர்ல இருக்கிறவங்க நல்லா என்ன சொன்னா 91 என்பது ஒரு பெஸ்டான நம்பர் தான். 9+1 91 என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா 100ஐ நோக்கி தொடர்கிறது, 100ஐ நோக்கி போய்கிறது. அப்ப உயர்ந்த உத்தியோகம், உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து. இதே ஒரு மனிதனுக்கு சொன்னா 2 டிஜிட்ல சந்திரனுடைய அந்த நம்பர் வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லா என்ன சொல்லனா அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். வாழ்க்கை ஃபுல்லா தரச்சக்கரம் காலில் கட்டின மாதிரி அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்பான். காலையில போய் சாயந்தரம் காலையில போய் சாயந்தரம் அது கொஞ்சம் இரவுல மட்டும் வீட்டுல இருந்துட்டு இருப்பான். 3ஆம் நம்பர் உங்களுடைய 2 டிஜிட்டாக விட்டது என்று சொன்னால் நீங்கள் ஒரு நிர்வாக திறமையில் சூப்பரான நபராக நிர்வாக திறமையில் சூப்பரான நபராக இருப்பீர்கள். நிர்வாக திறமையில் சூப்பரான நபராக இருப்பீர்கள். உங்களுக்கு நல்லா பிறரை 4 பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷமாக இருப்பீர்கள். உங்களுடைய டிஜிட் என்ன சொல்றான்னா பிறவி டிஜிட்டும் விதி டிஜிட்டும் சேர்க்கும் போது 3 கூட்டுத்தொகை விட்டால் நீங்கள் ஒரு அற்புதமான நிர்வாகஸ்தராக இருப்பீங்க. உங்களால் நிர்வாகம் பண்ண முடியும், உங்களால எல்லா விதத்திலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதே உங்களுடைய பிறவி எண்ணும் விதி எண்ணும் 2ஐயும் இணைக்கும் போது ராகுவுடைய ஆதிபத்தியம் உடைய நம்பர் உங்களுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனை என்பதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். உங்களுடைய தேவைக்கு பணம் வரும். இன்றைக்கு எங்களோட அலுவலகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய பிறவி எண்ணும் விதி எண்ணும் சேர்த்து 85 அப்படின்னு சொல்லி வரும்போது 8, 5, 13, 4 ராகுவுடைய நம்பர். பொருளாதாரத்தில் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அந்த பெண்ணால் சமாளிக்க கூடிய ஒரு தன்மையில் இன்று வரை இருக்கிறது. காரணம் அதோடைய டிஜிட் என்ன சொல்றான்னா 4. 85 போது 4 அதோட அதிர்ஷ்ட நம்பர். எனக்கு தான் சொல்லிட்டு உன்னுடைய அதிர்ஷ்ட நம்பர் 85மா. நீ என்ன சொன்ன எப்பயுமே என்ன சொன்ன உனக்கு பற்றாக்குறை என்பது வராது. வந்தாலும் உன்னால் சமாளித்து அதிலிருந்து மீண்டு எந்தித்து வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை உனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இதுதான் உன்னுடைய அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்பர் அதேபடி என்ன சொன்னா உங்களுடைய டிஜிட் என்ன சொல்றான்னா பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் சேர்த்தால் 5 வந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்வி கேள்வி அறிவு, கல்வி கேள்வி அறிவு விஷயத்தில் ஒரு சூப்பரான நபராக இருப்பீர்கள். கண்டிப்பாக என்ன சொல்றான்னா ஒரு வெற்றியாளராக இருப்பீர்கள். இதை நீங்கள் என்ன சொல்றான்னா ரூபாய் நோட்டுகளில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது உங்க செல்போன் டிஸ்பிளேயில் உங்களுடைய செல்போன் டிஸ்பிளேல லோகோ நம்பராக வைத்துக் கொள்ளலாம். வைத்து பாருங்கள். அதை பார்க்க 2வது உங்களுடைய செல்போன் பின் நம்பர் இருக்கு, இந்த பின் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய இந்த கார்டு பணம் எடுக்கிற கார்டோடைய பின் நம்பரை அந்த 2 டிஜிட் நம்பராக, ஏன்னா 4 நம்பர் தானே, 2 டிஜிட் நம்பராக நீங்கள் வைத்து அடித்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடத்தில் பணம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும். ஏன்னா எல்லா நம்பருக்குமே பணம் கொடுக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக உண்டு. அதே 6ஆம் நம்பர் உங்களுடைய பிறவி எண்ணும் விதி எண்ணும் சேர்த்தால் 6 விட்டது என்று சொன்னால் 6ஆம் நம்பர் விட்டது. கண்டிப்பா ஒரு பிசினஸ் மேனாக சூப்பர் பிசினஸ் மேனாக நீங்கள் ஆவதற்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. பிசினஸ் மூலமாக பெரிய யோகத்தை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. அதற்கடுத்து உங்களுடைய பிறவி எண்ணும் விதி எண்ணும் சேர்ந்து
7ஆம் நம்பர் வந்து விட்டது என்று சொன்னார். 2 டிஜிட்டையும் கொண்ட 7ஆம் நம்பர் விட்டான். ஆன்மீகம் சார்ந்த உலகில் கொடிகட்டி பரப்பீர்கள். ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீகத்திலும் எத்தனையோ வந்து என்ன சொன்னா, குரு ஆதிபத்தியமுடைய நபர்களும் மந்திர தந்திர எந்திரங்கள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். கண்டிப்பாக எந்த நம்பரும் மைனஸ் கிடையாது. அதே சமயத்தில் 8ஆம் நம்பர் வந்து விட்டது. 8ஆம் நம்பர் உங்களுடைய பிறவியன் விதியன் 8ஆம் நம்பர் வந்து விட்டது என்று சொன்னால், மேல் மண்டலத்தில் இருக்கின்ற பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை தெரியக்கூடிய அமைப்பாகவும், இறைவனிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக மாறும். இது உண்மையான உண்மை, அதுல மாற்றமெல்லாம் கிடையாது. அதற்கடுத்து உங்களுடைய பிறவி எண்ணும் விதி எண்ணும் சேர்த்து கூட்டும் போது 9 வந்து விட்டது என்று சொன்னால், வாழ்க்கையில் வந்து எந்த காலத்திலும் பிறப்பு முதல் கொண்டு இறப்பு வரை நீங்கள் யோகசாலிகளாக இருப்பீர்கள். நீங்கள் உண்மையாகவே யோகசாலிகளாக இருப்பீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கின்ற அதிர்ஷ்டமே இதுதான். உங்களுக்குள் இருக்கின்ற அதிர்ஷ்டம் எது? இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை நீங்க எதுக்கு தேடி போகணும்? உங்களுடைய பிறப்பு என்னும் விதி என்னும் இணைக்கும் போது ஒரு 1லிருந்து ஒரு 9க்குள்ள வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு நம்பர் கிடைக்கிறது அல்லவா? அந்த நம்பரே உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களுடைய அதிர்ஷ்டம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லும் அற்புதமான பொக்கிஷம் அப்படிங்கிறது இன்று வரை உங்களுக்கு தெரியாம இருந்தது. எனக்கு என்றோ தெரியும். அதை வந்து என்ன சொன்னா, நாம் புழங்கி பார்க்க வேண்டும். அதுல நம்ம வெற்றி பெற்று வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னேன். யாரையும் போய் நம்ம வந்து என்ன சொன்னா, அவனுக்கு சொன்னேன் அவன் நல்லா இருக்கான், இவனுக்கு சொன்னேன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்வதை விட, நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் நான் இன்னொருக்கு சொன்னேன் அவர் சக்சஸ் ஆயிட்டாரு அப்படின்னு. அது பொது. இன்னைக்கு பார்த்தவன் நாளைக்கு பார்க்க வர மாட்டான். 4 ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்பான். கடைசியில நினைச்சா எங்கேயாச்சும் அடிவெட்டு பல்லெல்லாம் உடஞ்ச பிறகு இங்க வருவான். எத்தனை வருஷம் ஆச்சுப்பா? 10 வருஷம் ஆச்சு சாமி அப்படிமா. இப்ப என்னாச்சு? ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் சாமி அப்படின்னு தான் கடைசியில் வரும். எந்த குருவும் அம்மா அப்பாவை மாற்ற முடியாது, குலதெய்வத்தை மாற்ற முடியாது. குருவை வந்து என்ன சொல்றானா, பூலான் தேவி காதலனை மாற்றிய மாதிரி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதத்துல ஏன் அப்படின்னா என்ன பண்றது, இங்க ஒரு பார்த்தோம், நீங்க ரூபா கேட்டீங்க, அங்க வந்து ரூபா கேட்காம சாமியாடி குறி சொன்னதை வந்து கேட்டு வந்து நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படிமா. சரிடா, குறி சொன்னதை கேட்டு வெற்றி பெற்றுட்டியா, சரிப்போ அப்படின்பா. ஏன்னா குறி சொல்லி வந்து கடைசியில் என்னாச்சு, தோத்து போச்சு சாமி அப்படிமா. அதனால உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய பிறவி என்னும் விதி என்னும் இணைந்த நம்பர் தான். ஏன்னா அது ஒரு அற்புதமானது, சுகமானது. நீங்க 1ஆம் நம்பர் வந்தாலும் கவலைப்படாதீங்க, 2ஆம் நம்பர் வந்தாலும் 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்தாலும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு வெற்றி இருக்கிறது. 1ஆம் நம்பர்னா தலைமை பதவி, 2ஆம் நம்பர்னா வந்து என்ன சார் அலைஞ்சே வந்து என்ன சொன்னா வெற்றி பெற்றுவான். காலையில அலைஞ்சு சாயந்தரம் அலைஞ்சு வெற்றி பெற்றுவான். 3ஆம் நம்பர்னா நிர்வாகத்தில் வெற்றி பெற்றுவான். 4ஆம் நம்பர்னா என்ன சொன்னான்னா பணம் அவனிடம் வந்து கொட்டும். 5ஆம் நம்பர்னா புத்தி கூர்மையுடையவன் வந்து என்ன சொன்ன ஒரு பெரிய இடத்துல போய் பண்ண அவனுக்கு தேவையானது அனைத்தையும் செஞ்சிருவாங்க. 6ஆம் நம்பர் கண்டிப்பாக பிசினஸில் ஜெயிக்கும். 7ஆம் நம்பர் ஆன்மீகத்தில் ஜெயிக்கும். 8ஆம் நம்பர் இறைவனிடம் தொடர்பு கொள்ளும். 9ஆம் நம்பர் வெற்றிக்கே படைக்கப்பட்ட நம்பர் 9ஆம் நம்பர். நீங்கள் 9ஆம் நம்பர்ல பிறந்தவங்களை பாருங்க, கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு எந்த ரூபத்திலேயாவது எங்கேயாவது என்ன சொன்னா நீரூற்று கொட்டி கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 27ஆம் தேதியில பிறந்தவங்க, அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கடவுளை நம்பி வறுமை, இன்றும் வறுமை. ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இறைவன் அவர்களுக்கு யாரோ ஒருவர் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கும் என்ன சொல்றான்னா, உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர் என்பது பிறவி என்னும் விதி என்னும் சேர்ந்தது அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்லி எல்லோரும் சந்தோஷமாக உங்களுடைய நம்பரை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி, எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.